திருநீர்மலை பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளனர். அவர்களை படகுகள் மூலமாக மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தங்கமணி. குரோம்பேட்டை அடுத்து இருக்கின்ற திருநீர்மலை பகுதியில் இருக்கின்றோம். இங்கு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. செம்பரப்பாக்கம் ஏரி மற்றும் தென்னேரி போன்ற அருகாமையில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி வழிந்ததால் அந்த தண்ணீர் இந்த பகுதியில் ஏறி இங்கு இருக்கின்ற குடியிருப்புகள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் அந்த தண்ணீர் மூழ்கி இதனால் அந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் குடியிருந்த மக்கள் அந்த வீடுகளிலேயே இருக்கின்றனர். அவர்களை பாதுகாப்பாக தற்போது வெளியே அழைத்து வருவதற்கான நடவடிக்கையில் தமிழக போலீசார் மற்றும் ராணுவத்தினரும் ஈடுபட்டிருக்கின்றனர். ராணுவத்தின் 2 படகுகள் மூலமாக அவர்கள் இந்த வீடுகளிலிருந்து அந்த வீடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கின்ற அங்கு இருக்கின்ற மக்களை பத்திரமாக அழைத்து வரும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கின்றனர். இங்க பார்க்கலாம், ராணுவத்தினர் மற்றும் போலீசார் எல்லாம் இங்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். 2 படகுகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 25 பேரை மீட்டு கொண்டு வந்து விட்டனர். அவர்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் உணவு போன்ற வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மீட்பு பணியானது நடந்து வருகிறது. மேலும் பலர் அங்கு சிக்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களை அழைத்து வரும் பணி தற்போது நடந்து வருகிறது. நிலையில மீட்கப்பட்ட நபர் ஒருவர் இங்க நம்மிடையே இருக்கிறார். அவருன்னு கேட்கலாம். சொல்லுங்க, எவ்வளவு நேரமா அங்க மாட்டிருந்திருக்கீங்க? இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க? நேற்றுக்கு காலையில ஒரு 1:30 மணிக்கு முடியும் தண்ணி கிடையாது. 4:30 மணி சுமாருக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக தண்ணி வந்து முன் அறிவிப்பு எதுவும் இல்லாதனால அந்த தென்னேரிங்கிற ஏரி உடஞ்சதுனால எங்களுக்கு எந்த முன்னறிப்பு இல்லாதனால தண்ணி வந்து வர ஆரம்பிச்சு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரத்துக்கு தண்ணி வந்துருச்சு. கிட்டத்தட்ட நேற்று காலையில் ஒரு 4:30 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் இப்போ இருக்கிற ஒரு 10 மணி முடியும் நாங்கள் அந்த பகுதியில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 26 மணி நேரம் அந்த பகுதியில் நாங்கள் இருக்கோம். இங்கே எந்த ஒரு உயிருக்கும் சேதம் கிடையாது. எல்லாமே வந்து தனிப்பட்ட வீடுங்கிறதுனால வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி உயரத்துக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது. நாங்கள் எல்லாம் முதல் மாடியில் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு முதல் மாடிக்கு போயிட்டோம். இப்போ மற்றவங்களோட உதவியினால் எல்லாம் பலதரப்பட்ட மக்களோட உதவியினால் எங்களை அங்கேருந்து இராணுவத்தின் உதவி மூலமாக எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களை வீட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எத்தனை வீடுகள் உள்ள இருக்கு? அங்கே எத்தனை பேர் இன்னும் அங்கே உள்ள இருக்காங்க? இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மொத்தம் 43 குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 23 பேர் அங்கே இருக்காங்க. மேலும் இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அமைச்சர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அமைச்சர் டி.கே. சின்னையாவும் இங்கே இந்த மீட்பு பணியை மேற்பார்வையிட்டு வருகிறார். மேலும் தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது.